அஸ்ஸலாமு அலைக்கும். முதல் முன்னணி முஸ்லிம் விஞ்ஞானிகளில் ஒருவராக ஜாபிர் இபின் ஹையான் இருந்தார். அவர் 8வது நூற்றாண்டில் வாழ்ந்தார். ஜாபிர் பெரும்பாலும் ரசாயனத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார். அவர் ரசாயனவியல் மற்றும் ஆல்கெமியில் மாறாத கண்டுபிடிப்புகளை செய்தார். அவர் ஆய்வறைகளில் முறையான பரிசோதனைகளை அறிமுகப்படுத்தினார். கண்ணாடி படிகமாதல், ஆவியாதல் மற்றும் வடிகட்டி பிரித்தல் போன்ற தொழில்நுட்பங்களை அவர் உருவாக்கினார். அறிவியல் மற்றும் தத்துவம் தொடர்பான 300க்கும் மேற்பட்ட படைப்புகளை அவர் எழுதியுள்ளார். அவருடைய பணிகள் முஸ்லிம் மற்றும் ஐரோப்பிய விஞ்ஞானிகளுக்கும் தாக்கம் ஏற்படுத்தின. அவர் மருத்துவம், நட்சத்திரவியல் மற்றும் பொறியியல் துறைகளிலும் பங்களித்துள்ளார். கண்காணிப்பு மற்றும் பரிசோதனைக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தார் என்பது புரட்சிகரமாக இருந்தது. ஜாபிரின் கண்டுபிடிப்புகள் நவீன ரசாயனவியலுக்கான அடிப்படைகளை அமைத்தன. அறிவு அல்லாஹ்வின் உலகத்தை ஆழமாக புரிந்து கொள்வது வழியாகும் என்று அவர் நம்பினார். ஆர்வம், கண்டுபிடிப்பு மற்றும் அறிவை கற்றுக்கொள்ளும் பகுதியின் குறியீடாக இன்றும் அவர் நினைவு கூறப்படுகிறார்.